இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கவுன்சிலரும் ஃபர்ஸ்ட் பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி பேசினாலும் அதுக்கப்புறம் பாக்கியா கிட்ட நல்ல விதமா பேசி அவங்களோட பவரை அவங்களுக்கே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியாவுமே இங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்ககிட்ட வந்து வன்முறை பண்ணணும்னு நினைக்கவே கிடையாது. நீங்க எப்பவும் போல வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சொல்லுங்க, அதை நான் சமைச்சு தரேன், நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா கவுன்சிலரை நல்ல விதமா கவனிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இங்க கவுன்சிலருக்குமே பரவாயில்ல, இந்த அம்மா ஓரளவுக்கு நல்லதா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க கடைக்கு வந்த கஸ்டமருக்கு ஒரு புதுசா ஒரு டிஷ் ஒன்று சமைச்சு கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க விருப்பப்பட்ட எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்ன 20 நிமிஷத்துல நாங்க அதை ரெடி பண்ணி தந்துருவோம் அப்படின்ற மாதிரி புது ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கஸ்டமர் ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அப்ப பாக்கியாவும் அவங்க ஆசைப்பட்ட டிஷ் அதே மாதிரியே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்களும் ரொம்ப சூப்பரா இருக்குமா, பரவாயில்ல, இந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியை லைட்டா இங்க இனியாவும் குத்தி விடுறாங்க. டாடி, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இருந்தாலும் சொல்லுங்க, அம்மா உங்களுக்கு சமைச்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப கோபியுமே தான் மனசுல ஏற்கனவே பாக்கியா கடைசியா வச்சு கொடுத்த அந்த கருணக்கிழங்கு குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம அதுல அப்பளம்லாம் உடைச்சு போட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்த பாக்கியா, அது எனக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா அந்த டிஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பாக்கியா அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண உள்ள போய் என்ன 20 நிமிஷத்துல அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி வெளியிலே கொண்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கோபி முன்னாடி வச்ச உடனே அவருமே அந்த குழம்பை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. அவருமே சாப்பாடை பிணைஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க இனியாக்கு செம்ம சிரிப்பா இருக்கு. இந்த பக்கம் கோபியுமே பரவாயில்ல பாக்கியா, நீ முதல்ல எப்படி செஞ்சோ அதே மாதிரி அவ்வளோ டேஸ்டா செஞ்சிருக்க, நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப அமிர்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கோபி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த சாப்பாடை இதுக்கு முன்னாடி எனக்கு சமைச்சு கொடுத்தல, அப்போ நான் ரொம்பவே டென்ஷனா இருந்தேன், அப்போ உன்னோட அருமையை பத்தி எனக்கு தெரியாது, அப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் செம்ம ஹாப்பி ஆயிட்டேன், ஆனா அப்பவே இதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும், அப்பா இதை பத்தி உன்கிட்ட சொல்லாம உன்னோட வேல்யூ தெரியாம நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க கோபி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இங்க கோபியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியாவும் இங்க கோபி கிட்ட பேசிட்டு சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படி பாக்கியா உள்ள போனதுக்கு அப்புறம் இனியாவுமே, டாடி உங்களோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, ஏன்னா நீங்க இந்த மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நீங்க சந்தோஷமும் பட முடியாம கஷ்டமும் பட முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க லைட்டா டீஸ் பண்ணி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இனியா ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபி பாக்கியான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆகாஷ்மே ஸ்பெஷல் கிளாஸை முடிச்சுட்டு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்குக்கு வராங்க. அப்ப ஆகாஷை பார்த்த இனியாவும் அப்படி சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப ஆகாஷமே இனியாவை பார்த்துட்டு இனியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அங்க இருந்து எப்பவும் போல ஆகாஷ் தன்னோட வேலையை கிச்சனுக்கு போய் பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் இனியாவுமே சரி டாடி நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அவங்க வேற வீட்டில் தேடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப கோபியுமே நான் உன்னை கொண்டு போய் டிராப் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கோபி கொண்டு போய் வீட்டில் டிராப் பண்றாங்க. இங்க இனியாவுமே ஓகே டாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்களுக்கு கிளம்பி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இங்க எப்பவும் போல நித்திஷ் சுதாகர்னு சொல்லி எல்லாருமே இங்கே இனியா வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இனியாவும் உள்ள வந்துட்டு என்னாச்சு எனக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிதிஷோட அம்மாவுமே ஏன் இனியா நீ ஒர்க்கு இவ்வளோ நேரம் பண்ணுவியா, சொல்ல போனால் உன்னோட ஆஃபீஸில் ஒர்க்கு எப்போ முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் கால் பண்ணி கேட்டுட்டோம், இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இங்கே இனியா மேலே சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. அப்போ இனியாவுமே நான் எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன், அங்கே போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நான் இப்போ தான் கிளம்பி வந்தேன், என்ன டேடி தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணார் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை இனியா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சுதாகர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன இனியா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உனக்காக கார் அனுப்பி வச்சேன்ல, அந்த கார்லேயே போயிட்டு அந்த கார்லேயே வர வேண்டியதானே, நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னப்போ நாங்கள் எதுக்கு சம்மதிச்சோம், நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீ எங்கள் கார்லேயே போயிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கவே நினச்சி தான் உன்னை வேலைக்கு அமிச்சோம். ஆனால் நீ என்னென்னா உன் இஷ்டத்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேலைக்கு போகிற, அதுவும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து மறுபடியுமே உங்கள் அம்மாவோட மெஸ்ஸு அதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டே கிடையாது, அங்கே போய் நீ உன் பட்டில் என்ஜாய் பண்ணுறன்ற பேரில் சுற்றிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி நீ பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் தான் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சுதாகர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நிதிஷ் ஒரு பக்கம் இனியாவை பார்த்து பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இனியாவுமே நிதிஷ் என்னை எதுக்காக இப்படி முறைக்கிறீங்க, நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி இங்க போய் எங்க அம்மா அப்பாவை தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, இதுல என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப நிதிஷ்மே நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு போவ என்ன பண்ணுவ அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும், நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது உங்க அம்மா அப்பாவை பார்க்கறது கிடையாது, உன்னோட பழைய காதலன் ஆகாஷை பார்க்கறதுக்கு தானே, அவனை பார்த்தியா, அவன் நல்லா இருக்கானா, அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத நீ பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருப்பல்ல, அப்பப்போ எனக்கு அவனை பற்றி சொல்லு, நானும் தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்ற மாதிரி இங்கே ஆகாஷ் ரொம்பவே டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனியாவை. அப்போ இனியாவும் இந்த வேதனையை தாங்க முடியாமல் அழுதுகிட்டே அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சுதாகருமே டேய் இந்த மாதிரி தேவையில்லாமல் இனியாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத, நான் அந்த பொண்ணை ஏற்கனவே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், அவள் அவங்க அம்மா அப்பா கூட தான் பேசுறதுக்கு போயிருக்கா, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா ஏதோ புதுசாக டிஷ்ஷு செஞ்சு தராங்க, அதை வச்சு ஏதோ வந்து புதுசாக ஸ்கீம் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்காக இவள் போய் பார்க்க போயிருக்கா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நான் அவங்க போகிறத தடுக்கிறதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத,
மறுபடியும் அவன் நம்ம வீட்டை விட்டு போயிட்டான்னா நம்மளோட ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே இன்னொரு சைடு சுதாகருமே நிதிஷ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நிதிஷுமே அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காம அவர் பாட்டில் கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துட்டு இங்கே சுதாகருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் எப்போவுமே என் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில் போயிட்டு பயங்கரமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கரெக்டாக சுதாகர் ஒய்ஃபும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ சுதாகருக்கு தெளிவாக தெரிஞ்சிருது இவன் வெளியில் போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. ஆனால் நிதிஷ் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னே சுதாகருக்கு தெரிஞ்சிருது. அவர் ரொம்ப டென்ஷனோட இங்கே பாரு இவன் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான். கிட்டத்தட்ட போன வருஷம் தான் இந்த ட்ரக்ஸ்னால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, என்னோட மான மரியாதை பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கானே, இவனை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சுதாகர் ஒய்ஃபுமே எங்க நம்ம பையன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி அவன் எடுக்கிறதுக்கான காரணமே அந்த பொண்ணு தாங்க. நீங்கள் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்கே சுதாகரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே நிதிஷுமே அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக இனியாவோட ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்த சுதாகர் ரொம்பவே பதறி போயிடுறாரு. அவரும் வேகமாக போய் நிதிஷ் தடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் நிதிஷுமே இங்கே இனியா ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு இனியாவை பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இனியா ஒரு பக்கம் பயங்கரமாக அலற ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நிதிஷ் ஒரு பக்கம் என்னடி எனக்கே நீ துரோகம் பண்ணுறியா, நான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணா நீ என்னன்னா உன் எக்ஸ் லவர் கூட சுற்றிட்டு இருக்கியா, இனிமேல் நீ அவனை பார்த்த உன்னை கையை காலெல்லாம் முறிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீ பார்த்ததுக்கு உனக்கு தண்டனையா, இப்போ நான் உன்னை அணுவா டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இனியாவை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே வெளியில் இருக்கிற சுதாகர் ஒய்ஃபும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சுதாகர் ஒரு பக்கம் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, நீ முதல்ல வாட்ச்மேனை கூப்பிடு, இந்த டோரை உடைக்க சொல்லு, நம்ம உள்ளே போய் எப்படியாவது இனியாவை காப்பாற்றியாக்கணும், இவன் வேற போதையில் இருக்கான், இனியாவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம எல்லாரும் பிரச்சனையில் மாட்டிடுவோம். ஏன்னா ஏற்கனவே நிதிஷ் மேலே இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் அப்பப்போ வாய்தா கொடுத்து தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் இனியாவை அடித்து இனியா மட்டும் ஒரு கேஸை கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், நிதிஷை இனிமேல் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு வெளியில் வைக்கவே முடியாது, அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமாக பயந்து போய் சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இங்கே உடனே இனியா ரூமோட கதவையும் உடைக்கிறாங்க. உடைச்சு உள்ளே போய் பார்த்தா இனியா பயங்கரமாக அடிபட்டு நடுங்கிக்கிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கர அழுகையோடையும் கண்ணீரோடையும் துணியெல்லாம் கிழிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிதிஷ் ஒரு பக்கம் என்ன இனியா ரொம்ப அழுகிறியா, அழு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ரவுண்ட் வருவேன் அதுக்கு தயாராரு அப்படின்ற மாதிரி இங்கே மறுபடியுமே இனியாவை கஷ்டப்படுத்துறதுக்காக நிதிஷ் தயாராக இருக்காரு. உடனே உள்ள போன சுதாகர் நிதிஷோட கணத்தில் பலார்னு ஒரு அறையை விட்டு அவரை வெளியில் எடுத்துட்டு வராங்க. இன்னொரு சைடு இங்கே நிதிஷோட அம்மாவுமே இங்கே இனியா கிட்ட போயிட்டு இனியா உனக்கு என்னாச்சு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இனியாவை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் இனியா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே நிதிஷோட அம்மாவுமே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ இந்த மாதிரி அந்த பையனை போய் பார்க்க போனதுனால தான் என் பையன் இப்படி ட்ரக்ஸ் எடுத்துட்டு உன்னை வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கான், நீ இதெல்லாம் நிறுத்தினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இனியாவை தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இனியாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடில் அவங்களும் இங்கே இனியாவை உள்ளே வச்சுட்டு கதவை வெளியில் போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இனியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அம்மாவோட ஞாபகம் வருது. அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நீ உடனே அம்மா கிட்ட சொல்லணும், அங்கே என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே இனியாவுமே அடுத்த நிமிஷமே அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பாக்கியாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஆப்போசிட்டில் பாக்கியாவுமே என்னாச்சு அன்டைம்லேருந்து இனியாட்ட கால் வருதுன்னு சொல்லி கால் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ இனியா இன்னொரு சைடில் அழுதுகிட்டே அம்மா வாமா சுதாகர் வீட்டுக்கு வந்து என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிருமா, எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நிதிஷ் பயங்கரமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாக்கியாவுக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இங்கே கோபியை உடனே கூப்பிட்டுட்டு இங்கே சுதாகர் வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாக்கியா மட்டும் சுதாகர் வீட்டுக்கு வந்து இனியாவை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மறுபடியும் நிதிஷோட சேர்த்து வைக்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நிதிஷோட உண்மையான முகத்தை இனியா பாக்கியாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. பாக்கியா இதுக்கு மேலே என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.